ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த வருடத்தினுடைய கடைசி நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் இந்த 2024ஆம் ஆண்டிலே ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஏராளமான பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றி வருகிறார், இனியும் நிறைவேற்றுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது 13ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த 2024ஆம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். நம்ம திரும்பி பார்ப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, ஊழியங்களிலே, குடும்பத்திலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க, நம்முடைய இருதயத்தில் மிகுதியான ஆசைகளை வைத்திருப்போம். அந்த மிகுதியான ஆசைகளை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கலைன்னு பார்ப்போம். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில், தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டில் செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகளையுமே நமக்கு செய்திருக்கிறார், அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நிச்சயம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர் பாடுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கையில் நன்மை செய்த தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்திருக்கிறார். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நன்மை செய்த காரியங்கள் எல்லாம் எடுத்து எழுதி பார்ப்போம். நிச்சயமாகவே இன்றைக்கு ஏராளமானோர் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஜீவனோடு கூட வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமாய், சுகமாய், நாம் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் இருக்க செய்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நன்மை செய்திருக்கிற தேவன். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீங்கள் அழகாக நடத்தி வந்தீங்கப்பா, நமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இன்னும் புதிய ஆண்டில் இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஜெபிப்போமா. பரிசுத்த தெய்வமே, இதோ தாவீது பாடுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன். இதோ இந்த 2024ஆம் ஆண்டிலே நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியினாலே ஆண்டவரை நாங்கள் தீங்க பார்க்கலப்பா. எங்களுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் எழும்பி வந்தார்கள். எங்களுக்கு விரோதமாக ஏராளமான மந்திரங்கள் செய்யப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் நீர் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விலக்கி பாதுகாத்தீரே. விபத்துக்கள், நாச மோசங்கள், கடினமான பயணங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நின்றீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடுகிறோம். உம்மை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை என்று சொல்லி பாடுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் எங்களுக்கு ஒருவரும் இல்லாதபடியினாலே இதோ இந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் நல்ல தெய்வமாய், எங்களுக்கு நன்மை செய்த தெய்வமாய் எங்களை மட்டும் நடத்தி வந்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ புதிய ஆண்டை நாங்கள் உம்மோடு கூட கடக்க கர்த்தர் கிருபை செய்யும். புதிய ஆண்டில் நாங்கள் உங்கள் கையை பிடிச்சு வரணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நன்மை செய்தார். கர்த்தரை துதித்து பாடுங்கள். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.